அந்த சந்தோஷத்துல எனக்கு வார்த்தை வரல. இப்போ அருணா மேம்க்கு ரொம்ப எனக்கு கொஞ்சம் எமோஷனலா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு டெலிவரி எனக்கு பேர் வந்து வெங்கடகிருஷ்ணன், ஒய்ஃபோட பேர் வந்து ரேணுகா. தாம்பரத்தில் இருக்கிறோம். நாங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அவங்க தான் ரெஃபர் பண்ணாங்க A4 ஹாஸ்பிட்டலில். ஃபஸ்ட் விசிட்லேயே வந்து அருணா மேடம் மீட் பண்ணும்போது எங்களுடைய 9 இயர்ஸில் 4 IVF ஃபெயிலியரை பற்றி நாங்கள் பேசணும். அவங்க எல்லா ரெக்கார்டையும் பார்த்து முடிச்சுட்டு ஒன்றும் ஒரியில நம்ம இதை கோத்ரூ பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தையிலையும் அவங்க சொன்ன விதமும் தான் வந்து எங்களுக்கு திரும்ப ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் ஒரு ஹோப்பையும் கொடுத்துச்சு. அதன் அடிப்படையில் அருணா மேடமுடைய வார்த்தையை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இன்றைக்கி டெலிவரிக்காக A4 வலசரவாக்கம் வந்திருக்கோம். 2015 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. 17 நாங்கள் ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக ட்ரை பண்ணோம். அப்போ பண்ணும்போது இதே சென்னையில் வேற ஒரு தனியார் மருத்துவமனையில் தொடங்கும்போது அங்கே பின்பற்றின சிகிச்சை முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய அப்டேட்டட் இல்லாமல் ஒரு சிகிச்சை முறையினால் எங்களுடைய 7 வருஷம் வந்து நாங்கள் அதில் கடந்து வர வேண்டியதாக போச்சு. அந்த 7 வருஷம் கடந்து வந்ததை தாண்டி அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க மூலிமா கிடைச்ச ரெஃபரன்ஸ் மூலிமா கிடைச்ச ரெஃபரன்ஸ் அவங்க A4 சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரிசல்ட்டை பார்த்ததுனால அவங்க ரெஃபர் பண்ணதுனால நாங்கள் A4 வந்து ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணதில் அவங்க எடுத்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் மூலிமா அருணா மேடம் சஜஸ்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் நாங்கள் அப்படியே ஒன்று மிஸ் பண்ணாமல் பண்ணோம். அவங்க சொன்ன மாதிரி குவாலிட்டியான மெடிசின், குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட்டு. முக்கியமாக சொல்லணும்னா இரும்புலியூர் பிரான்ச்சில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி என்ட்ரன்ஸில் இருக்கிற ஸ்டாஃப் முதல் கொண்டு உள்ளே ஒர்க் பண்ணுற எல்லாருமே ரிசப்ஷனில் ஆரம்பித்து ராஜேஸ்வரி மேடம்லேருந்து ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃபுமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக, அவ்வளோ அவங்க எங்களை கேர் பண்ணுற விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுடைய அந்த கேர் தான் வந்து எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வர ஃபீல் இல்லாமல் எங்களுடைய ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி அவங்க ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்ற மாதிரி எங்களை அணுகுனாங்க. அது மூலிமா இன்றைக்கி எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ரெக்னன்ட் டைமை வந்து நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமான ஒரு பார்ட்டு PGD டெஸ்ட்னு சொல்லிட்டு மேடம் வந்து சொன்னாங்க. எங்களுக்கு அந்த வார்த்தைலாம் ரொம்ப புதுசாக இருந்தது, இதனால நாங்கள் கேள்விப்படாத ஒரு வார்த்தை இருந்தது. அவங்க சொன்ன அந்த PGD டெஸ்ட் தான் இந்த சக்ஸஸ் ரேட்டு 4 ஃபெயிலியருக்கு அப்புறமா, 4 IVF ஃபெயிலியருக்கு அப்புறமா இந்த 5வது சக்ஸஸ் ஆகிறதுக்கு அந்த PGD டெஸ்ட்டு அப்படின்றது வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது நாங்கள் அதை உணர்ந்தோம். நாங்கள் அந்த டெஸ்ட்டு கொடுத்து அந்த டெஸ்ட் மூலிமா எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டில் அதில் செலக்ட் பண்ணி ET பண்ணும்போது எங்களுடைய சக்ஸஸ் ரேட் வந்து இன்னும் ஜாஸ்தியாச்சு. அதுக்கு முழு காரணம் அருணா மேடமுடைய கைட்லைன்ஸ் தான். எனக்கு இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அருணா மேம், அபர்ணா மேம், பிரியா மேம் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நாங்கள் இங்கே வந்தப்போ ஹாஸ்பிட்டல் என்ட்ரானோடனே எங்களுக்கு பாசிட்டிவ் வந்துடும். அருணா மேம்க்கு ரொம்ப ஜூலை 2024 வந்தோம். இப்போ ஜூலை 2025 டெலிவரி ஆக போகுது. இல்லை, எனக்கு எமோஷ்னலாக இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி அந்த சந்தோஷத்தில் எனக்கு வார்த்தை வரல. இப்போ இன்னைக்கு டெலிவரி எனக்கு